Hey, hi guys. Hello guys. Welcome to our channel, The Story of Two Nomads. This is me, Gayatri. And Roshan. And Kritik there. So, போன தடவை பார்த்திருப்பீங்க ஒரு vlog. Zomato. Yeah, Zomato editionல பண்ணோம். Last time வந்து French friesல பண்ணோம். Yes. So இந்த வாட்டி வந்து we are going to do it in burger. Yes. ஸோ பர்கரோட சீப் பர்கர் அண்ட் எக்ஸ்பென்சிவ் பர்கர் இது ரெண்டையும் நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து எலஹங்கா. ஸோ இங்கே இருக்கிற சீப்பஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் பர்கரை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இவ்வளோ காஸ்ட்லி பர்கர் இருக்குமா நான் யோசிச்சு பார்த்ததில்லை. Seriously, ரொம்ப காஸ்ட்லியா நம்ம இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. I thought maybe ஒரு 300 to 400 ரேஞ்ச்ல இருக்கும் நினைச்சேன். பட் நல்லா ஏத்தி இருக்கு. அது என்ன பர்கர் ஏது நானும் பார்க்கறதுக்கு ஆப்பிளா இருக்கேன். ஐ மீன் நாங்கள் செம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண இவ்வளோ ரேட்டில் இருக்கும்னு. ஸோ எஸ் வி ஆர் எக்ஸைட்டட் ஃபார் இட் டு கம். ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரிட்டி தேர் இன் another 5 minutes and we are gonna reveal it. எஸ். ஓகே ஸோ சீப் அண்ட் காஸ்ட்லின்னு சொன்னோம். ஸோ என்ன ரேட் அதோட சீப்பஸ்ட் பர்கர் ரேட்டா? சரி. ஸோ சீப்பஸ்ட் பர்கர் அது வந்து பர்கர் கிங்ல ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ 99 rupees ஒன்று. 99. That's the cheapest one available. Okay. அது நான் போறது ஜஸ்ட் வெஜ், நான்வெஜ் கிடையாது. obviously, ஜஸ்ட் வெஜ்ல 99 ரெண்டு வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து நான் ட்ரை பண்றது, இன்னொன்று வந்து காயத்ரி கசன் இருக்கான். ஸோ பாவம் அவனை மட்டும் ஏன் விடணும். ஸோ அடுத்து வந்து லூயிஸ் பர்கர் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரஃபிள் ஃப்ரைஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதே கடை தான். Yes. ஸோ இந்த வாட்டி வந்து ட்ரஃபிள் டேக் பர்கர்னு பார்த்துருக்கேன். இது வந்து டேக் பர்கர். ஓகே. 888 rupees. இதுதாங்க 888 rupees, கிட்டத்தட்ட 900 rupees. ஸோ 100 versus 900 மாதிரி இருக்கு. See the difference. அம்மான்னு இருக்கு இதை பார்த்தாவே. ஸோ ஆர்டர் மொத்தம் 1000 rupees செலவு பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வீலாக்காகங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வந்துருச்சு நினைக்கிறேன். நான் போய் இது பண்ணிட்டு வரேன். எஸ். யா கைஸ். ஸோ வந்து விட்டது. இது வந்து லூயிஸ் பர்கர், காஸ்ட்லியஸ்ட் பர்கர். இல்ல 832 rupees டே 20 rupees ஏமாத்திட்டான்டா. சீரியஸ்லி? 832 போட்டுருக்கு. அதுல வந்து 82. ஸோ பர்கர் கிங் இது வந்து ரெண்டு பர்கர் இருக்கனால சீப்பஸ்ட் பர்கர். இது 210 தான்டா. ஏமாத்துறான்டா. 42 ரூபா ஆட்டை போட்டுட்டான். வாங்க, ரெண்டு பர்கருக்கான சைஸ் இது, ஒரு பர்கருக்கான சைஸ் இது. டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீப்பஸ்ட் பர்கர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே. யா கைஸ். ஸோ வந்தாச்சு. லூயிஸ் பர்கர் பாத்தீங்களா, ஏதோ வந்து இதுல பண்ணி விட்டுற மாதிரி பண்ணி விட்டான். பாக்ஸ்ல பண்ணி விட்டான். ஏதோ வந்து அந்த இந்த இது பண்ணுவாங்க பத்தியா, 5 ஸ்டார்ல ஜுவல்லரி கடையில முறையில அது மாதிரி பாக்ஸ்ல போட்ட மாதிரி இருக்கு. கரெக்ட். ஏதோ வாட்ச் வாங்கினா கூட இதே மாதிரி டப்பா இருக்கும். நல்லா திக்கான டப்பால எடுத்து விட்டான். 800 rupees பர்கர்னா சும்மா பர்கர் கிங் as issued இந்த மாதிரி பேப்பர்ல ராப் பண்ணி கொடுத்துறான். ரெண்டு பர்கர் நாங்க ஆர்டர் பண்ணிருந்தோம். சோ ரெண்டு ஒண்ணு வந்து டசன் அவனோ ஓரம் வச்சிடலாம். அண்ட் as usual ketchup கொடுத்திருக்காங்க. ரெண்டு இது ஒரே கம்பெனி ketchup தான் கொடுத்திருக்காங்க. டிஷ்யூஸோட. Tissues. சோ ஒண்ணா ஓபன் பண்றோம். ஓகே, சீப்பஸ்ட் ஒரு ட்ரை. சீப்பஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம். அதே சோறுது. பர்கர் தான் என்னோட ஃபேவரட் ஃபுட். அதான் சூஸ் பண்ணோம் பர்கர். இது அங்க பர்கர் அவ்வளவுதாங்க. எஸ். எஸ், இவ்வளவுதாங்க பர்கர். என்ன போட்டிருக்காங்க பர்கர்ல? as usual lettuce, mayo, patty, cheese, tomato. அடுத்து கமான் காயத்ரி தான் ஓபன் பண்ணவே எக்ஸைட்டடா இருக்கு. இது இல்ல எங்க ஓபன் பண்றதுனே தெரியல. எல்லாம் புஷ்தான். இந்த கோல்ட் பிளேட்டிங்லாம் போட்டுட்டாங்க. ஓ இப்படி இருக்குமா? ஒரு சீரியஸ்லி இந்த செம்ம பெருசா இருக்கு. செம்ம பெருசா இருக்கு. கோல்ட் பிளேட்டிங் போட்டுட்டான். செம்ம வெஜ் தான். இல்ல உள்ள பேட்டி செம்ம திக்கா இருக்கு. செம்ம திக்கு. கோல்ட் பிளேட்டிங்லாம் இருக்கு பாத்தீங்களா, மேல கோல்ட் வச்சிருக்கான். சீரியஸ்லி செம்ம திக்கு, செம்ம பெருசாவும் இருக்கு. இது கம்பேர் பண்ணி பார்த்தாலே வந்து தெரியுது.
அண்ட் இதோட பன்னு டிஃபரெண்டா இருக்கு. Bun, இது ஆமா. வந்து Sesame செசமே போட்டிருக்கா. போட்ட பன்னு. இது வந்து நார்மல் பன். சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்கு. ட்ரை பண்ணி ஆகணும் இருக்கு. எக்ஸாக்ட்லி பிளேட் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்றோம். பண்றோம். பிளேட்ல போட்டு வச்சாச்சு. பாரு டிஃபரன்ஸ் பாருங்க. இதுலயே வந்து ஒன்று தமா துண்டா இருக்கு, இன்னொன்று வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு. 100 rupeesக்கும் 800 rupeesக்கும் கோல்டு போட்டதுனால தான் அது காஸ்ட்லியான்னு தெரியல. பட் எக்ஸாக்ட்லி சிஸ்லி எச்சு சாப்பிடணும். ஆனால் காயத்ரி தான் ஃபர்ஸ்ட். நம்ம ட்ரிப்பர் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ சீக் பர்கரே ட்ரை பண்ணுங்க. சீக் பவுடர் ஃபர்ஸ்ட். எஸ், சாஸ் முதல்ல போட்டுட்டோம் வெளியே. எப்படி இருக்கு? ஆக்சுவலி நம்ம சாப்பிட்டு பார்த்தது தான் அந்த அப்பப்போ. இதுவே சொல்கிறோமா அப்படி போல விட்டு நல்லா இருக்கா? நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஜூனியர் போட்டு வெஜ் பர்கர் இருக்குங்க. ஆக்சுவலி நான் சூப்பர். நாட் பேட். ஓகே இது காஸ்ட்லி பர்கர். இதோட ஃபர்ஸ்ட் பைட் நீங்க தான். இல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட் சாப்பிட பால். எஸ், வாய் நல்லா பெருசா ஓபன் பண்ணணும் போல இருக்கு சாப்பிடுறதுக்கு. எப்படிங்க இருக்கு? வாவ், சோ நைஸ்டா. டிஃபரெண்டா இருக்கு. அது பேட்டி செம்ம கிறிஸ்பியா இருக்குது. செம்ம கிறிஸ்பி ப்ளஸ் செம்ம திக்காவும் இருக்கு. ஆலு ஐ மீன் பொட்டேட்டோ பேட்டி மாதிரி ஃபீல் ஆகல. அது ட்ரஃபிள் டேக்குன்னு சொல்றாங்க. மேபி சம்திங் ட்ரஃபிளோட ஃப்ளேவர், ட்ரஃபிள் கேக் நம்ம சாப்பிட்டுருக்கோம். அது சம்திங் ஃப்ளேவர் சாக்லேட்டா தான் ரொம்ப டேஸ்ட். பட் எப்படி சீரியஸ்லி லைக் டிஃப்யூஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. பட் வேற லெவல்ல இருக்கு. டிஃபரெண்ட் பேட்டி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இது வந்து ஆனா பர்கர் கிங்ல வந்து போய் சாப்பிடுறது, லைக் பர்கர் கிங், மெக்டானல்ட்ஸ், KFC இல்ல KFC எதுவும் தெரியல. பட் இதுல போய் சாப்பிடுறது தான். பட் இதுல வந்து டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா ட்ரை நல்லா பண்ணதில்லை இந்த மாதிரி பர்கர். அது பன்னும் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. பன் டேஸ்ட் ஃபீல் ஆகுது. இதுல வந்து பன் டேஸ்ட் ஃபீல் பன் ஆகுது. நல்ல சாஃப்ட்டா ஆமா. இருக்கு. வாயில அப்படியே மெல்ட் ஆன மாதிரி. எக்ஸாக்ட்லி. Seriously. ஆனா 1000 rupees 900 rupees வந்து இது பண்றானா கொஞ்சம் ஜாஸ்தி தான் தோணுது. இன்னொன்று வந்து என்னன்னா, எனக்கு இதுல சீஸ்ன்னு சொல்லிட்டு மேயோ யூஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்கர் கிங்ல. ஆனா இவங்க வந்து சீஸா யூஸ் பண்ணிருக்காங்க. சீஸ் டேஸ்ட் வருது. இதுல அவன பர்கர் கிங்ல மேயோ யூஸ் பண்றான்னு தெரியல. பட் அந்த டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது ரெண்டுத்துக்கும். பட் நான் சொல்றேன்ல, சீப்பான பர்கர்னா 100 ரூபாய் பர்கர் இப்படி இருக்கும், 1000 ரூபாய் பர்கர்னா அப்படி இருக்கும். பட் மோஸ்ட்லி சேம் தாங்க. அது கோல்ட் பிளேட்டிங்காக மட்டுமே they would have taken அவ்வளோ Exactly. ஃபீல் ஆகுது. பேட்டி பண்றதுக்கெல்லாம் அவ்வளோ காஸ்ட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று லட்சுதி பர்கர்னு போட்டிருந்தாங்க இது வெப்சைட்ல. நானும் என்ன ட்ரஃபிள் டேக்னு போது சரி சாக்லேட் தான் இருக்குமா யோசிச்சேன். பர்கர்ல சாக்லேட்டானு யோசிச்சேன். பட் இவங்க வந்து ட்ரஃபிள் டேக் அதனால இவங்க லட்சுதி பர்கர்னு இதை வந்து இது பண்ணிவிட்டாங்க. என்னென்னமோ போட்டிருக்காங்க. வெஜ்ஜீஸ் கூட டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ், ஸோ இல்ல அது ஃப்ரெஞ்ச் மேட்ன்ற நெட்ல பார்த்தாங்க. அது எக்ஸாக்ட்லி ஃப்ரெஞ்ச் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஐ கெஸ் எக் பிளான்ட் போட்டிருக்காங்க. எக் பிளான்ட் போட்டுறது. பட் யா சீரியஸ்லி போய் இப்போ சாப்பிட்றதான வேலை. சீரியஸ்லி மதியான டைம் பசிக்குது, நல்லா சாப்பிடணும். பட் நம்ம சீப்பாக போனோம்னா அது, எக்ஸ்பென்சிவாக போனோம்னா இது. எஸ், ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ நம்ம பட்ஜெட் பொறுத்து எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். பையன் வந்து நம்மளே பார்த்துட்டு என்னடா வந்து இன்னும் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. சரி, இதோட நானும் போயிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட்ற வேலை தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி காஸ்ட்லியஸ்ட் பர்கர்? நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி பர்கர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன அடுத்தது என்ன டிஷ் ரெவ்யூ பண்ணணும்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வில் see you in another vlog soon. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எஸ், ஸோ தேங்க்யூ guys for watching and see you in the next one. Bye bye.